Hi guys, நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஸ்டெப்பர் மோட்டர் இருக்கு இல்லையா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பர் மோட்டர் இல்லையா, அதை வந்துட்டு எப்படி இன்டரப்டோட ஜாயின் பண்ணுறது ரைட்டா, அதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ டாபிக் இஸ் ஹவு டு இன்டர்ஃபேஸ் ஸ்டெப்பர் மோட்டர் வித் இன்டரப்ட் யூஸிங் பிக் கண்ட்ரோலர். ஸோ அதான் டாபிக் நமக்கு. ஸோ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டரப்டில் சில கொஞ்சம் டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, பட் இருந்தாலும் நம்ம அந்த கோடிங்கை வச்சு அதே டவுட்ஸோடவே நம்மளால் வந்து இந்த கோடிங் பண்ண முடியும். அந்த டவுட்ஸை வந்துட்டு நான் இதை முடிஞ்ச உடனே பண்ணுறேன், இல்லைனா நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவு டு யூஸ் ஸ்டெப்பர் மோட்டர் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும் ரைட்டா. ஸ்டெப்பர் மோட்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது, யூனிபோலார் பைபோலார் 2 டைப் இருக்குது. நீங்கள் எந்த டைப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. மோஸ்ட்லி மார்க்கெட்டில் வந்துட்டு யூனிபோலார் தான் கிடைக்குது ஓகேவா. என்ன மோட்ரு எடுத்தாலும் சரி, கான்செப்ட் இஸ் சேம் ஓகேவா. லெட்ஸ் டேக் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து டயக்ராம் எடுத்துக்கலாம். இப்போது இந்த 2 பார்ட் இருக்குது, ஒரு பார்ட் இது, இன்னொரு பார்ட் இது. இந்த பார்ட் மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏபின்னு போட்டிருக்காங்க ரைட்டா. இந்த இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டயக்ராம்லேயும் ஒரு பேஸை மட்டும் யூஸ் பண்ணி கோடிங் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு பேஸ் மட்டும் தான். 1 ஏ ஆன் பண்ணியிருக்காங்க, அடுத்து இதில் வந்து ஏ ஆஃப் பண்ணிவிட்டு பி ஆன் பண்ணியிருக்காங்க, அடுத்து இதில் வந்துட்டு பி ஆஃப் பண்ணிவிட்டு ஏ ஆன் பண்ணியிருக்காங்க, அடுத்து ஏ ஆன் பண்ணிவிட்டு பி ஆன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏபின்னு சொல்கிறது பதிலாக ஏபிசிடி அப்படின்னு சொல்லிக்கலாம். எஸ்ஆர் விஷயங்கய்யா. என்ன கான்செப்ட் அப்படின்னா, இதை ஆன் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிறது, அடுத்து இதை ஆன் பண்ணிவிட்டு அடுத்து. ஸோ ஒவ்வொரு கிளாக் மாதிரி ஓகே, ஒவ்வொன்றா ஆன் பண்ணி கேட்டுட்டு அந்த மோட்ரு வந்து நம்மளே சுற்ற வைக்கிறோம் அப்படியே. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர், ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்துட்டு அதை ஸ்டெப்பாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்டெப்பர் மோட்டார் ஓகேவா. ஸோ எதுக்கு நம்ம ஸ்டெப்பர் மோட்டர் எடுக்கணும் ரைட்டா, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எதுக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னா, டிசி மோட்டரில் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா சுற்றிட்டே இருக்கும் கன்டினியூஸாக. உங்களால் வந்துட்டு அதில் ஸ்டெப்ஸை கவுண்ட் பண்ண முடியாது. நீங்கள் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்கவுண்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா, ரொட்டேட்டிவ் என்கவுண்டர், அதை நீங்கள் பக்கத்தில் அட்டாச் பண்ணால் மட்டும்தான் எவ்வளோ ரொட்டேஷன் சுற்றி இருக்கா அப்படிங்கிறது எடுக்க முடியும் உங்களால் வேல்யூ. பட் ஸ்டெப்பரில் அதெல்லாம் தேவையில்லை. அது ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தான் ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு என்கவுண்டர் தேவைப்படாது ரைட்டா. நிறைய ரோடு வைக்கும்போது என்கவுண்டர் வைக்கணும், பட் இருந்தாலும் டிஃபால்ட்டு தேவைப்படாது ஓகே. இது வந்து 2 பேஸ் கண்ட்ரோல் பண்ணுறது. இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஏவும் பி ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணும்போது 2 பக்கமும் காயில் இருக்கிறதுனால இந்த மேக்னெட் வந்துட்டு நடுவில் போய் நிற்குது. அடுத்து பியையும் ஏவையும் ஆன் பண்ணும்போது இதுக்கு இப்படி இருந்த மேக்னெட்டு ரொட்டேட் ஆகி இந்த பக்கம் வந்துடுது. அடுத்து ஏவி அப்புறம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏவையும் பி ஆன் பண்ணும்போது இப்படி இருந்த மேக்னெட்டு இப்படி வந்துடுது. அடுத்து பியும் ஏவும் ஆன் பண்ணும்போது இப்படி இருந்த மேக்னெட் இப்படி வந்துடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, இப்படி. ஸோ ஒரு 45 டிகிரியாக சுற்றி ஒரு ஃபுல் ரொட்டேஷன் கிடச்சிருது நமக்கு இல்லையா. ஸோ இந்த டைப் ஆஃப் ரொட்டேஷனுக்கு வந்துட்டு வேவ் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைப் ஆஃப் ரொட்டேஷன்ஸ்க்கு வந்துட்டு சிங்கிள் பேஸ் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா வேவ் டிரைவ், டபுள் பேஸ் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அது பேர் வந்து ஃபுல் டிரைவ். இதுதான் கான்செப்ட். இன்னொன்று கூட இருக்குது, 2 பேஸ் 1 பேஸ் மாற்றி கண்ட்ரோல் பண்ணுற டிரைவ்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் வந்துட்டு ஆஃப் டிரைவ் ஓகே. அது நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்துக்கலாம். பட் அதெலாம் நமக்கு ரொம்ப அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் இது 2 தெரிஞ்சாலே ஸ்மூத் அண்ட் ஹேவ் டு கண்ட்ரோல் த ஸ்டெப்பர் மோட்டர். இதுக்கு பேர் வந்துட்டு வேவ் டிரைவ், இதுக்கு பேர் வந்துட்டு ஃபுல் டிரைவ் ரைட்டா. ஸோ நம்ம வேவ் டிரைவ் மட்டும் பண்ணலாம், ஃபுல் டிரைவ் நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேவ் டிரைவ் இப்போ பண்ணலாம் எப்படின்ட்டு, இன்டரப்ட் இல்லையா. ஸோ அதனால் இன்டரப்டோட கோடிங்கே எடுத்துக்கிட்டேன். இன்டரப்டில் வந்து எல்இடிக்கான இன்டர்ஃபேஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்டரப்டுக்கான கோடிங் அப்படியே இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்பர் மோட்டரை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இன்டரப்ட் பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸாக இன்டரப்டை யூஸ் பண்ணுற வீடியோ நான் வச்சுருக்கேன், அதுவே பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ நிறைய டவுட்ஸ் இருக்குது, நான் அப்போ கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னா, இன்டர்ஃபேஸ் பண்ணுறேன். இன்டர்ஃபேஸ்க்கான பட்டன் முடிச்சிருக்கேன். ஆனால் டாஸ்க் என்னன்றது ஸ்டெப்பர் மோட்டர் முடித்த பிறகு சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐசி இருக்குது, L2980M ரைட்டா. இது எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணணும் ஹார்ட்வேரில் அப்படின்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இதான் ஹார்ட்வேரில் கனெக்ட் பண்ணக்கூடிய சர்க்யூட். ஒரு L2980 டிரைவர் மாடியூல் ரெட் கலரில் அது மாதிரி இப்போல்லாம் பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த விட்டுருக்காங்களே ஒரு பின், இந்த பின்னுக்கு பேர் தான் வந்து 5 வோல்ட். அது நீங்கள் கொடுக்கக்கூடாது, எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க, வேண்டாம்.
இந்த இடத்துக்கு பேர் வந்து 12 வோல்ட். இந்த இடத்துக்கு பேர். இந்த இடத்துல தான் நீங்கள் எஸ்எம்பிஎஸ் கனெக்ட் பண்ணிக்கணும். எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர். நீங்கள் அடாப்டர் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. 12 வோல்ட் 1 ஆம்ப் எஸ்எம்பிஎஸ் வாங்கி பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணி இங்கே பவர் ப்ளக்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இடத்துல இன்புட், அது என்ன இன்புட் அப்படிங்கிறது நான் ப்ரோடெஸ்ட்டில் சொல்லித்தரேன் உங்களுக்கு. 4 இன்புட் என்ன எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஆடியோவில் பண்ணியிருக்காங்க, பிக்கில் மாற்றிக்கலாம். அடுத்து இந்த பின்னு கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் உங்களுக்கு இந்த காம்பினேஷன் சொல்லி கொடுத்தேன். இந்த காம்பினேஷன் கரெக்டாக வரும். நீங்கள் அந்த 4 கலர்ஸ் ஏதாவது மாற்றி கொடுத்தீங்கன்னா ஏவுக்கு அடுத்து இதான் ஆகும், அடுத்து இதான் ஆகும், மோட்ரு வந்து சுற்றி சுற்றும், ஒரு மாதிரி ஸ்டக்காக சுற்றும், அது சரியாக சுற்றாது நமக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கரெக்டான அந்த கலர் கோடை பார்த்து நீங்கள் கொடுக்கணும். இது வந்து இந்த மோட்ரு. இன்னொரு மோட்ரு இருக்குது. இந்த டிரைவர் வந்து ரொம்ப சிம்பிளான டிரைவர். அது நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. டேரெக்டாக அவங்க பின் கொடுத்துருப்பாங்க. அந்த பின் எடுத்து எட்டாயில் மாட்டிட்டிங்கன்னா போதும் சுற்றிடும். இந்த டிரைவர் பேர் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க வேணும்னா, ULN 2003 மோட்டார் டிரைவர். ULN 2003ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுவும் வந்துட்டு ஒரு டார்லிங்டன் ஐசி, டிரான்சிஸ்டர் ஐசி. அதை யூஸ் பண்ணி கூட டிரைவருக்கு பதிலாக நீங்கள் இது கூட பண்ணிக்கலாம். ஸோ சின்ன மோட்டருக்கு அதை பண்ணிக்கலாம். பெரிய மோட்ரு போய்ட்டு இந்த மாதிரி பெரிய டிரைவர் தான் யூஸ் பண்ணணும். இஸ் நீமா 17 அந்த மோட்டருக்கு. ரைட்டுங்களா? ஓகே, லெட் ஸ்டார்ட். இதான் ஐசி. இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அந்த நேம் மட்டும் போட்டால் போதும். L298 மட்டும் போட்டால் போதும், இந்த ஐசி வந்துடும். அதாங்க எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் +5 வோல்ட் கொடுத்தா தான் நல்லா ஸ்பீடாக சுற்றும். அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்யூட் பார்த்து போய் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பர் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஸ்டெப்பர்னு போட்டு இந்த ஸ்டெப்பர் இருக்குது, இந்த ஸ்டெப்பர் இருக்குது. நான் இந்த ஸ்டெப்பர் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு ஒரு யூனிபோலார் மோட்டார் எடுத்துக்கிறேன் இப்போ. ரைட்டாக? ஏன்னா கிரவுண்ட் இருக்கு இல்லையா, கிரவுண்ட் இருக்கிற போல் யூனிபோலார். ஹார்டு கடையில் விற்கிறதெல்லாம் வந்து பைப்போலார் தான் கடையில் மோஸ்ட்லி விற்கும். நான் இப்போ சும்மா யூனிபோலார் எடுத்து வச்சுருக்கேன். எது வேணால் பண்ணலாம். நோட்டீஸ் தானே, எதை வேணால் பண்ணலாம். ஸோ கிரவுண்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பின் ஃபஸ்ட்டு, இந்த பின் வந்துட்டு செகண்டு, இந்த பின் வந்துட்டு தேர்டு, இந்த பின் வந்துட்டு ஃபோர்த்து. ரைட்டா? ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பின் ஆன் பண்ணணும். அடுத்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணணும். அடுத்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணணும். அடுத்து இதை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணணும். இதுதான் கோடிங். இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மோட்ரு வந்து கண்டினியூஸாக சுற்றிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட்டு 5th, அதாவது 19th பின் ஆன் பண்ணணும், 20th பின் ஆன் பண்ணணும், இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணணும், அது இதை ஆன் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஒரு சைக்கிள் லூப்புக்குள்ளே ரன் ஆகிட்டே இருந்ததுன்னா மோட்ரு வேகமாக சுற்றும். இப்போ அதான் கோடிங் பண்ண போகிறோம். எந்த இடத்துல போர்ட் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, போர்ட் Dயில் கனெக்ட் ஆகிருக்கு. கரெக்டாக? போர்ட் Dயில் கனெக்ட் ஆகிருக்கு. போர்ட் D பைட் ஸ்டெப்பர்னு டைப் பண்ணுறேன். இதுக்கு சாஃப்ட்வேர் கொஞ்சம் கலர் புதுசாக இருக்குதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் சும்மா வச்சுருக்கேன் அந்த கலர்ஸ், அந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கேன் சாஃப்ட்வேரை. உங்கள்கிட்ட என்ன சாஃப்ட்வேர் இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் கோடிங் தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகேவா? 8. ஓகே, அந்த ஃபுல் போர்ட்டே எடுத்துக்கிறேன். ஸ்டெப்பர் = 0x88. ஓகே, இப்போ அந்த பின் என்ன பண்ணுறேன், எப்பயும் போல் அவுட்புட்டாக டிக்ளேர் பண்ணுறேன் =0. ஓகே, இப்போ என்ன ஸ்டெப் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பின் ஏறியணும். கரெக்டாக? ஆமாம் தானே? ஃபஸ்ட்டு பின் மட்டும் ஏறியணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்டெப்பர் = 0x01 ஒரு கூட்டி டிலே போகிறேன். ஏன்னா ஒரு ட்ரான்சிஷனுக்கு அப்புறம் டிலே கண்ணுக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால தான் டிலே. நம்ம கண்ணுக்கு தெரியும் 1 செகண்ட் டிலே போடுறேன். இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், வேலை மிச்சம் இல்லையா. 1 2 3 4 டைம்ஸ் போட்டால் போதும். ஏன்னா 4 பின் தானே இருக்குது அதில். 4 டைம்ஸு 4 8. ரைட்டா? இப்போ இதை அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். ஒரு எரர் வருது. ஸ்டெப்பர். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சூப்பர். இப்போ ரன் பண்ணால் நோ எரர். ஃபாஸ்ட்டாக பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு 3 or 4 செகண்ட்ஸில் கோடிங் பண்ணியாச்சு ஸ்டெப்பர் மோட்டருக்கு இல்லையா. சூப்பர். இப்போ அப்படியே அந்த கோடிங் எடுத்து இதில் தூக்கி போட்டிங்க அப்படின்னா டாஸ்க் கம்ப்ளீட். சூப்பர். பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட் இது ஆன் ஆகுது, 1 செகண்ட்ஸ் இது ஆன் ஆகும், அடுத்தது அது மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அது நடக்கும். இங்கே தெரியுதுங்களா? இது மேலே 1 2 3 4, திரும்ப மேலே 1 2 3 4. வெரி சிம்பிள் இல்லைங்களா? ஸோ எப்படி நம்ம இந்த ஸ்டெப்பர் மோட்ரு கோடிங்கை இன்டரப்டோட இன்டர்ஃபேஸ் பண்ணுறது என்ன டாஸ்க் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு டைம் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா மோட்ரு வந்துட்டு ஃபார்வேர்டில் சுற்றணும், அதாவது கிளாக் வைஸ். ரைட்டா? அதே பட்டனை திரும்ப ப்ரெஸ் பண்ண அப்படின்னா ஸ்டெப்பர் மோட்ரு வந்து ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றணும். ரைட்டா? அதே மாதிரி திரும்ப ப்ரெஸ் பண்ணால் கிளாக் வைஸ். ஸோ ஒவ்வொரு ப்ரெஸ்ஸுக்கும் அதோடைய கிளாக் வைஸ் வந்துட்டு மாறிட்டே இருக்கணும்.
ரொட்டேஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கணும், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ண கிளாக் வைஸ், அகைன் ப்ரெஸ் பண்ண ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இந்த மாதிரியான டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோக்கான கோடிங் உங்கள்கிட்ட ஏற்கனவே நீங்கள் பண்ணி வச்சுருந்த ஐடியா இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம் வாட்ஸ்அப் குரூப், யூடியூப்பில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸ்டெப்பர் மோட்டருக்கு, அதோடைய கொஸ்டின்ஸையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன், ஆன்சர்ஸ் எல்லாமே. ஸோ until then, bye from Program Brain and have a nice day guys. Bye.